என்ற தளபதியினுடைய தலைமையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம். எதற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோம்? நமது முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரு முறை சொன்னார், தேன்கூட்டை களைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு சமத்திலே சொன்னார். அது மாதிரி தமிழ்நாட்டிலே உள்ள ஒரு தேன்கூட்டை மத்தியிலே உள்ள அரசு இன்று கலைத்து அந்த தேன்கூட்டில் இருந்து பல கோடி தேன்கள் தேனீக்கள் வெளியே வந்து யார் அந்த தேன் கூட்டத்தை கலைத்தார்களோ அவரை நோக்கி படையெடுத்து செல்லுகிற காட்சியை இன்று தமிழகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை கோடி தேனீக்கள் படையெடுக்கும் என்று சொல்ல முடியாது. இந்த கூட்டத்துடைய கண்டன கூட்டத்துடைய நோக்கத்தை மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக சொல்லிவிட்டார். மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை ஏதோ ஒரு காரணத்தை காட்டி தடுக்கிறது, நிறுத்துகிறது. தமிழக முதலமைச்சர் அவர்கள் அதனை சொல்லுகிற போது மத்திய எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் பிளாக்மெயில் செய்கிறார் என்று சொன்னார். இப்பொழுது இங்கே பேசப்பட்ட அத்தனை உரைகளையும் கேட்ட பிறகு மத்திய அமைச்சர் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு இனி கல்வி அமைச்சர் என்று பெயர் வைப்பதை விட இந்தியாவுடைய பிளாக்மெயில் மினிஸ்டர் என்று பெயர் வைத்தால் சரியாக இருக்கும். அதுதான் தளபதி கொடுத்திருக்கிற பட்டம். இந்திய அரசு சாசனத்தில் இல்லாத ஒன்றை அவர்களாக வைத்து கொண்ட NEP நேஷனல் எஜுகேஷனல் பாலிசியை மாநிலங்களும் மத்திய அரசும் சேர்ந்து யோசித்து சிந்தித்து முடிவெடுத்து அறிவிக்க வேண்டிய ஒரு கொள்கை. நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி என்று அறிவித்திருக்கிற அந்த பாலிசியை பற்றி இந்தியாவுடைய பிரதமருக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை. மத்திய அரசிலே உள்ள எந்த மினிஸ்டருக்காகவும் மந்திரிக்காகவும் இந்த தேசிய எஜுகேஷன் கொள்கையை தெரிந்திருக்குமா என்று தெரியவில்லை. யாரோ சில பேர் எங்கிருந்தோ கூடி அவருடைய கற்பனையில் தோன்றிய அத்தனையெல்லாம் தேசிய கொள்கை என்று வகுத்து கொடுத்து இது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்று சொல்லி அதனை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்டில் உள்ள அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே ஆட்டி குலைத்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு கல்வியில் சிறந்தது, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று வரலாறுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்தியாவிலே தோன்றிய தலைவர்கள் அத்தனை பேரும் தமிழகத்தை சொல்லும்போது கல்வியில் சிறந்த நாடு என்றுதான் சொல்வார்கள். கல்வியில் சிறந்திருக்கிற தமிழகத்தையே ஆலோசனைக்கு எடுத்துக்கொள்ளாமல் அவர்கள் இஷ்டத்துக்கு ஒரு சட்டத்தை, ஒரு விதியை, ஒரு முறையை வகுத்து கொண்டு அதனை இந்த நாட்டிலே உள்ள அத்தனை பேரும் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் கல்வியில் சிறந்தவர்கள் காட்டு மிராண்டிகள் சொல்லக்கூடிய திட்டத்தை ஏற்றுக்கொள்வார்களா என்று அவர்கள் யோசிக்கவில்லை. இந்தியன் எஜுகேஷனல் பாலிசி is not a policy. It is a destruction of all good
பாலிசிஸ் ஆஃப் எஜுகேஷன். கல்வித்துறையிலே உள்ள அனைத்து அம்சங்களையும் புதைகுழிக்கு அனுப்பக்கூடிய ஒரு அட்டூழியமான, அதிமதியான, அயோக்கியத்தனமான ஒரு திட்டத்தை வைத்து கொண்டிருக்கிறார். அதனை தமிழகம் ஏற்காது என்று தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அதன் மூலம் சொல்லப்பட்டிருக்கிற இந்தி திணிப்பை ஒருபோதும் தமிழகம் ஒப்பாது என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேரும் கட்சி அரசியலை மறந்து, எல்லாவற்றையும் மறந்து ஒரே இனமாக, தமிழ் இனமாக இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்று கலைஞர் சொன்னபடி மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்று அவர் பேசிய தத்துவத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலை மாற்றுவதற்கான ஒரு முயற்சியில் தமிழகம் ஒன்று திரண்டு தளபதி மு.க. ஸ்டாலின் அவருடைய தலைமையிலே வெல்லுவோம், செல்லுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், சலாம். அடுத்தபடியாக